ராகுல் காந்தி வந்தால் அதானி மேலே அம்பானி மேலே இருக்க கேஸஸை தொடச்சி எடுப்பாரா இல்லை அவரும் விட்டுருவாரா? யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்றைக்கி அம்பானி அதானி 2 பேர்த்த சொல்லிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அவங்க 2 பேருக்கு யாருமே தெரியாது. இப்போ இந்தியாவில் பணக்காரர்கள் எடுத்தாவே டாடா பிர்லாவாடன்னு தான் கேட்டோம். அவங்க தான் ஒரிஜினல் பணக்காரர்கள். அவங்க உழைச்சி வந்தவங்க. ஜாம்ஷெட்ஜி டாட்டாவெல்லாம் பிர்லாவெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு அடிமட்ட மட்டத்திலேருந்து பல்வேறு தொழில்களை செஞ்சு நாட்டில் பல தொழிற்சாலைகள் உருவாக்கி வந்தவங்க. அதானி என்ன தொழிற்சாலை உருவாக்குனாரு? உருவாக்கின தொழிற்சாலை அவர்கிட்ட போச்சு. துறைமுகங்கள் அவர்கிட்ட போச்சு. எல்லாத்தையும் நாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டு பார்லிமெண்ட் பில்டிங்கை தவிர மிச்சம் எல்லாத்தையும் மோடியை கொடுத்துட்டார்ல அவங்ககிட்ட. அதானிக்கிட்ட எது இல்லை? சுடுகாட்டில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார்ல. இப்போ ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாங்க எதை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுறது? எல்லாமே மோடி அதானிக்கிட்ட இருக்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது ஆடுறது பதவிக்கு வந்தாக்கா? ஆக ஒன்று இதில் இது புரிகிறது என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன புரியுதுன்னா, பாஜக தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குச்சு. நாங்கள் வரப்போகிறதில்ல, ராகுல் தான் வருவார். ராகுல் அதானி மேலே ஆக்ஷன் எடுப்பாரா பார்க்கலாங்கிற அளவுக்கு அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கிறது தான் இதில் நமக்கு தெரிகிற விஷயம். அதானி மாத்திரம் இல்லை, யார் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க செல்வாக்கு வச்சு தான் பல அதிகாரிகள் நிர்வகிச்சிருப்பாங்க. அந்த அதிகாரிகள் கை கொடுக்கலன்னா நீங்கள் ஊழல் பண்ணுறவங்களை நீங்கள் பிடிக்கவே முடியாது. அதிகாரிகள் காப்பாற்றிக்கலாம். ஆனால் இன்னைக்கு மோடி அரசாங்கம் எப்படி நிற்கிது? மோடியை ஆட்சியில் எப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு? அமலாக்கத்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணைய அதிகாரிகள், சில நீதிபதிகள், இவங்களை வச்சுக்கிட்டு தானே அவர் ஆட்சியிலேயே இருக்காரு. நீதிபதிகள் மேலே நம்ம 19 ஒரு குற்றம் சொல்லிட முடியாது. ஏன்னா நேற்று எம்பியில் ஒரு நீதிபதி பெரிய உபசார விழாவில் பேசுகிறாரு. நான் எக்கச்சக்கமான எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக அங்கே பாஜக ஆட்சியில் இருக்குது. ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இந்த மாதிரி சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, மேபி அவர் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருக்கலாம். யாரோ ஒரு நீதிபதியால் நம்ம மொத்தமாக நீதிபதினு 19 சொல்லிட முடியாதுல்ல. நீதிபதிகள் மேலே கேள்வியே கேட்கக்கூடாதுன்றது. தீர்ப்பை வேணால் விமர்சிக்கலாம், நீதிபதி விமர்சிக்க கூடாதெல்லாம் இருந்த ஒரு காலத்தில்.